சவுண்ட் வரலையே. மறதிக்கு அடையாளம். அப்ப மறதி வந்துட்டா சரியா. இப்ப பெண்களுக்கு இவர் வீட்டுக்காரரு, இது நம்ம புள்ள, இது நம்ம மாமா, இது அத்தை, இது குழந்தை, நாத்தனாரு, இப்படி எப்படி ஞாபகம் வரும்? அதே மாதிரி ஆண்களுக்கு இது என் மனைவி, என் புள்ள, என் சொத்து சுகம்னு எப்படி ஞாபகம் வரும்? நினைவுக்கு இல்லைன்னா அதுதானே அர்த்தம். அப்ப உங்களுக்கு யாருக்கும் ஒண்ணும் இல்லை. இனிமே யாரும் இப்படி கூப்பிட மாட்டீங்க, அப்படித்தானே? என்ன பழனிமா மாதிரி மொத்தமா ஏய் ஏய்ன்னு கூப்பிட்டு போயிட வேண்டியதான். என்ன அது எங்க படிச்சேன்னு தெரியலையே. ஏய் பெங்களூர்ல படிச்சதா? பெங்களூர்ல ஏன்னு சொல்ல மாட்டாங்களே. அப்ப யாருமே இல்லாதவர்களுக்கு உட்காந்து நம்ம என்னத்தை புலம்ப? நினைவே இல்லாதவர்கள்ட்ட என்ன சொல்ல? கற்போலியம்மா, இப்படி நினைவே இல்லாதவர்கள்ட்ட நான் என்ன பேசுறது சொல்லுங்க? என்ன அதுக்கு மண்டை எப்படி இப்படித்தானா? அப்படி நீங்க முதல்ல சொல்லல. ஒண்ணுமே இல்லைன்னு தானே மௌனமா இருந்தீங்க. உங்க பாசையில தானே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப நீங்க மௌனமா இருக்கிறீங்கன்னா அதுதானே அர்த்தம். ரொம்ப மௌனமா இருக்காதீங்க, ரொம்பவும் சிரிக்காதீங்க, சரியா? எல்லாருமே கொஞ்ச காலத்துக்கு சிரிப்பெல்லாம் அடக்கி வச்சிருங்க. ஏன்னா அழுகிறதுக்கு நமக்கு நிறைய சத்து வேணும். சிரிச்சிட்டா பாதி ஜீவன் போயிடும். அதனால அழுகிறதுக்கு நிறைய நாள் வருது நமக்கு எதிர. அதனால அழுகிறதுக்கு எல்லாருக்கும் சத்து வேணும். ஆனால் ரொம்ப சிரிக்காதீங்க என்ன. ஆமா, இப்பவே அழுதறவும் செய்யாதீங்க. என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. சோறு வாங்கி சாப்பிடுவீங்களா இல்ல கூழ் காய்ச்சி போய் சாப்பிடுவீங்களா? அதுக்கும் கூட அந்த பொருள் கிடைச்சாதானே செஞ்சு சாப்பிட முடியும். நீங்க இருக்கிறவங்க பூரா கப்பல் வரலன்னு இங்க பூரா ஒதுக்கி வச்சிருவானுல்ல. எவர் இவரு அத்தனை செய்வாங்க. பதுக்கல் அங்க சண்டை நடக்குது, கப்பல் வரல, சரக்கு வரல அப்படின்னு எல்லாம் ஒழிச்சு வச்சிருவாங்க. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நீங்க வாங்க போகும்போது அது 3 மடங்கு விலை சொல்லுவாங்க. நம்ம கையில காசு இருக்காது இல்லையா? எப்படி வாங்க? அப்ப என்ன செய்யணும்? கூழாவது எங்களுக்கு 3 வேலை இல்லைனாலும் 2 வேலைக்காவது கிடைக்கிறது மாதிரி இறைவா எங்களுக்கு அருள் புரிங்க அப்படின்னு இறைவனை பிடிச்சி மன்றாட கத்துக்கோங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நீங்க எவ்வளவு பேர் அதை டிவி பாக்குறீங்க என்னன்னு எனக்கு தெரியல. பேஸ்புக் எவ்வளவு பேர் பாக்குறீங்க அப்படின்னு தெரியல. ஈரான் ஒரு முஸ்லிம் நாடு தான். ஆனா முஸ்லிம்னா பக்கா முஸ்லிம் நாடு. சும்மா பேருக்கு முஸ்லிம் கிடையாது. பக்கா முஸ்லிம்னா எப்படின்னா நேர்மையா இருப்பாங்க, ஒற்றுமையாவும் இருப்பாங்க, பிறருக்கு எந்த தீங்கு நினைக்க மாட்டாங்க. முழுமையான குரானை தொழுகக்கூடியவங்க பக்கா முஸ்லிமுக, யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டாங்க. அப்படி இன்னைக்கு நம்ம மொத்த தேசத்திலையும் இருக்கக்கூடியது ஒரே நாடு எது அப்படின்னா இன்னைக்கு சண்டை நடக்கிற ஈரான் தான். புரியுதா? ஏன்னா இஸ்ரேலும் இந்த பிரம்பெல்லாம் எங்க பட்டுச்சீங்க? இதுட்டு அடிச்சா மண்டை உடைக்குவோமே. புரியுதா?
மிகப்பெரிய ரெண்டு நாட்டுக்காரனுமே வல்லரசு நாடுக, எல்லா நாட்டவும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறவனுங்க. அவங்க நினைச்சா எந்த நாட்டினாலும் நாங்க அழிச்சிருவோம்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க. இன்னைக்கு அந்த ரெண்டு நாடும் ஈரான்கிட்ட தண்ணி குடிக்குது. எப்படி வந்து பாருங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒற்றுமை. குரானை நேசிக்கிற விதம். உண்மையா நேசிக்கிறாங்க இல்லையா அவங்க? பொய்யான இதெல்லாம் கிடையாது. அவங்க தொழிலுக்காக ஒரு தொழுகை, நம்ம வாழணுங்கிறதுக்காக ஒரு தொழுகை, சரியா, பிறரு மாண்டு போயிடணுங்கிறதுக்காக ஒரு தொழுகை ஈரான் மக்கள் செய்யறது இல்லை. அவங்க என்ன குரான்ல கத்துக்கிட்டாங்களோ அதை அப்படியே தொழுகிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா நாடும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க தொழுகையே இருக்கு. அதனால அன்னைக்கு அந்த இறைவனுடைய சப்போர்ட் ஈரானுக்கு முழுமையா இருக்கு. அதுக்காக ஈரான்ல அழிவு இல்லையானா அழிச்சிருக்கிறாங்க. ரெண்டு நாட்டுக்காரன் சேர்த்து ஒருத்தர் அடிக்கும் போது அடி கொஞ்சமாவது வாங்கித்தானே ஆகணும். இவன் சொன்னது மாதிரி சண்டையில சட்ட கிளியாமையா இருக்குங்கிற மாதிரி ரெண்டு நாட்டுக்காரன் வல்லரசு அடிக்கும் போது ஒரு நாட்டுக்காரன் அடி வாங்காம எப்படி இருப்பான்? அடியும் வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு மடங்கு அடி வாங்கினா அவங்க 3 மடங்கு அடி வாங்குறாங்க. யாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, அல்லாஹ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அவங்க ஒரு ஏவுகணையை ஏவுறதுன்னா கூட அல்லாட்ட தொழுதிட்டு தான் அந்த ஏவுகணையை ஏவுறாங்க. அப்படியே சிஸ்டத்துல போறது இல்லை. அல்லாஹ் கிட்ட அப்கர் அல்லான்னு சொல்லி அவர்கிட்ட தொழுவித்தான் ஆயுதத்தவே பயன்படுத்துறாங்க. இப்ப அதே பாத்தீங்கன்னா இஸ்ரேல்காரன் எந்த அறிவிப்பும் கொடுக்கறது இல்லை. அவன் பாட்டுக்கு வர வேண்டியது பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, இப்படி பொதுமக்கள் மேலேயே குண்டை போட்டு நிறைய பேரை கொள்றான். ஆனா ஈரான்காரங்க இஸ்ரேல்காரங்களுக்கு என்ன தகவல் சொல்றாங்க தெரியுமா? இப்போ 6 அரேபிய நாடுகளுக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த ஏரியாவில் நாங்க குண்டு போட போறோம், பொதுமக்கள் அந்த இடத்த காலி பண்ணி போயிருங்கன்னு அறிவிப்பு கொடுத்துட்டு தான், முத நாள் அறிவிப்பு கொடுத்துட்டு மறுநாள் தான் அந்த இடத்துல இவங்க அடிக்கிறாங்க. நம்மளை அடிச்சுட்டாங்க, நமக்கு பள்ளிக்கூடத்து குழந்தைங்க 160 குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கோபம் இருந்தா கூட அவன் நாட்டுல இருக்கிற மக்கள் பாதிக்க கூடாதுங்கிறதுல ஈரான்காரன் தெளிவா இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? அவன் வச்சிருக்கிற அந்த இறை நம்பிக்கை, இறை பற்று, அந்த குரானை முழுசா படிச்சு பயணம் பண்றான். அதுதான் அந்த இறை நம்பிக்கைங்கிறது நான் சொல்றது. அதுக்குத்தான் உங்களுக்கு எது வரைக்கும் யாபகம் இருக்குன்னு கேட்டா எல்லாம் வாயை பொத்திக்கிறீங்க.